நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஷைலு, எங்க போற? என் ஹாஸ்டலுக்கு போறேன். மின்னல், என் மேல இருக்கிற கோவத்துல வீட்டை விட்டு போகணும்னு நினைக்காத மின்னல். நான் சொல்றது கொஞ்சம் கேளு, அதுக்கப்புறமா போறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணு. வேண்டாம் அன்பு, நீ சொன்ன வரை போதும். இதுக்கு மேல உன் வாயிலிருந்து எதுவும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை. ஐயோ மின்னல், ப்ளீஸ் மின்னல், வீட்டை விட்டு போயிடாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு மின்னல். என்ன சொல்ல போற அன்பு? இப்ப கூட என் மாமா கிட்ட நான் விளையாட்டுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்ல போறியா? மின்னல், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது விளையாட்டுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றது உண்மைதான் மின்னல். நான் இப்பவும் உன்னதான் லவ் பண்றேன். அடச்சி, நிறுத்தடா. இன்னும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் என்னதான் லவ் பண்றேன்னு வந்து சொல்லுவியா? இல்ல, நீ என்னடா நினைச்சிருக்க? என்ன வேணாலும் பண்ணிட்டு இவகிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொன்னா இவன் நம்பிடுவான்னு நினைச்சிருக்கியா? இல்ல, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட உன்னை நம்பி உன் கூட இருக்கிறதுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாள் நினைச்சியா? முட்டாள் நீ இல்ல மின்னல், நான் தான். அன்னைக்கு நான் பண்ண முட்டாள்தனத்தால தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனா அன்னைக்கு எனக்கு சத்தியமா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விடும்னு தெரியாது மின்னல். என்கிட்ட நீ, என் அக்கா, அம்மா, என் மாமா எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் விளையாட்டுத்தனமா இருக்காத, உன் விளையாட்டு என்னைக்காவது வினையாகும்னு. ஆனா எனக்கு அது அப்போ புரியல மின்னல். ஆனா இப்ப புரியுது. இப்ப புரிஞ்சும் எந்த பிரயோஜனம் இல்ல அன்பு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லாத மின்னல், என்னால இப்பவும் உன்னை விட முடியாது. நான் எவ்வளவோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ பொறுப்பு இல்லாம சுத்திருக்கேன். ஆனா இன்னி வரைக்கும் என் அம்மா என்கிட்ட இப்படி இருடா அன்பு, இதை பண்ணுடா அன்புன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. ஆனா முதல் தடவை அவங்க என்கிட்ட இவ்வளோ வருத்தப்பட்டு என் பொண்ணோட வாழ்க்கைக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மின்னல். என்னால என் அக்கா வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு என் மாமா கிட்ட சொன்னேன். ஆனா சத்தியமா இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல, அது உனக்கே தெரியும். பின்னந்தி அன்பு, மாமா கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். மின்னல், அதான் சொன்னனே, என் அக்கா ஒரு பக்கம் அழறா, என் அம்மாவும் அழுதுட்டு என்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு கேட்கும்போது என்னால எதுவும் பண்ண முடியல மின்னல். அதுவும் இல்லாம என் மாமா நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. அந்த நிலைமையில அவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவருக்கு அது புரிய போறது இல்ல. தேவையில்லாம எனக்காக பேசி என் அக்காவுக்கும் என் மாமாவுக்கும் தான் பிரச்சனை வரும். அதனாலதான் வேற வழி இல்லாம அந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். ஆனா நிச்சயமா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது என் மாமா கிட்ட சொல்லி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன் மின்னல். புரிய வைக்க முடியலன்னா மின்னல் சொல்ல அன்பு. சிலப்ப இந்த ஒரு வாரத்துல உன்னால உன் மாமாக்கு புரிய வைக்க முடியலன்னா அப்போ உன் மாமா சொல்ற மாதிரி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவேன், அப்படித்தானே? ஐயோ இல்ல மின்னல். மதி அன்பு, யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு உன் அம்மாவுக்காகவும் அக்காவுக்காகவும் என்னையும் என் காதலியும் நீ விட்டு கொடுத்துட்ட. இதுக்கப்புறமா நீ சொல்றதை நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? இல்ல, இப்போ ஒரு வாரத்துல உன் மாமாவோட மனசை மாத்துவேன்னு சொல்ற. சிலப்ப அது முடியலன்னா அப்போ அவ கழுத்துல தாலி கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிரு மின்னல். என்னால என் மாமாக்கு சொல்லி புரிய வைக்க முடியல, அதனாலதான் தெரியாம நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன். ஆனா இப்பவும் நான் உன்னதான் லவ் பண்றேன், நீ என் கூட இருன்னு கேப்பியா? மின்னல், என்ன பேசுற மின்னல்? பின்ன எங்க பேசுற அன்பு? நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது அப்படிதான் இருக்கு. என் அக்காவுக்காக, என் அம்மாவுக்காக என் மாமா சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றேன். அப்புறம் என்னதான் லவ் பண்றேன்னு சொல்ற? நீ ஒண்ணு மாத்திரம் தான் அன்பு சொல்லல. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனாலும் நான் உன்னதான் லவ் பண்றேன். எனக்கு எப்பெல்லாம் தோணுமோ அப்ப என் கூட இருன்னு. ஹேய், என்னடி பேசுற? நான் என்ன அதுக்காக மாதிரி உன் கூட பழகிட்டு இருக்கேன்? முன்னாடி எல்லாம் நான் விளையாட்டுக்கு தான்டா உன்கிட்ட, நீ அதுக்காக தான் என்கிட்ட வரேன்னு சொன்ன. ஆனா இப்ப என்னமோ நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே நீ அதுக்காக தான் என்கிட்ட பழகுறியோன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அன்பு. ஹேய், என்ன மின்னல், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா மின்னல்? இன்னும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்ல அன்பு. எனக்கு இப்பதான் நல்லா புரிஞ்சிருக்கு உன்னை பத்தி. அம்மா அப்பா சொந்தம் பந்தம்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லாத பொண்ணு. நம்ம என்ன பண்ணாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூட யாரும் வர மாட்டாங்க. அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிற தைரியத்துல தானே அன்பு என்கிட்ட நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற. மின்னல் வேணாம் மின்னல், ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். இதுல வேற நீ இப்படி எல்லாம் பேசி என்ன கொல்லாத மின்னல். நான் உன்னை கொல்லல அன்பு, நீ தான் என்ன கொல்ற. இப்படி காதலிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இப்ப வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்லும் போது நான் தான் அன்பு போய் சாகணும். ஐயோ மின்னல், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மின்னல். ஒரு வாரத்துல கல்யாணம்னு என் கதிர் மாமா சொன்னார்ல, இந்த ஒரு வாரம் நீங்க இரு, அப்பதான் உனக்கு தெரியும் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேணா மாட்டேனான்னு.
எதுக்கு அன்பு? உனக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிறத பாக்குறதுக்காகவா? வேண்டாம் அன்பு, இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் போறேன். மின்னல் ப்ளீஸ் மின்னல், வீட்டை விட்டு போகாத மின்னல். நீ போயிட்டா சத்தியமா என்னால இருக்க முடியாது மின்னல். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் என்னாலயும் இதுக்கு மேல உன் கூட இருக்க முடியாது அன்பு. நான் போறேன். மின்னல் போகாதேன்னு சொன்னேன். என்ன போகாதேன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? எப்ப நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சியோ அப்பவே உனக்கும் எனக்கும் இருந்த காதல் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி என்ன போகாதேன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அன்புன்ற ஒருத்தன் எப்போ செத்துட்டான். இதுக்கப்புறம் என் முன்னால வராத. நான் போறேன். மின்னல் நில்லு, நீ கோவத்துல பேசுற. கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நீங்க இருந்து பார்த்தாதான் தெரியும். அதுக்குள்ள அவசரப்பட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொல்லாத. இனி இந்த கல்யாணம் நடந்தாலும் நடக்கலனாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எப்ப நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கும் எனக்கும் இடையில இருக்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நமக்குள்ள எதுவும் இல்ல. இனி உனக்காக நான் இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் போறேன். ஏய், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச இப்படி எல்லாம் பண்ற? ஏன்னா நான் உன்னதான் லவ் பண்றேன் மின்னல். என்ன லவ் பண்றேன்னு சொல்றியே, அப்புறம் ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்ன? இன்னும் என்கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கற? இப்ப கூட நீ இப்படி எல்லாம் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது? நீ ஆசைப்பட்டதை அடையறதுக்காக நீ எவ்வளவு கீழே வேணா இறங்குவேன்னு சொன்னீங்க. அதுல இது ஒன்னொன்னு தான் தோணுது. இன்னும் என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றியா அன்பு? என்னடி சொன்ன? இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப என்ன உனக்கு? என்னை விட்டு போகணும் அவ்வளவுதானே? போ. ஆனா ஒண்ணுடி, நீ இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் இனி அன்புன்ற ஒருத்தன் செத்தாலும் உன்கிட்ட வரமாட்டான். என்ன புரிஞ்சுக்காதவன் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். கிளம்பி போயிட்டே இரு. போறேன் அன்பு. போறதுக்கு முன்னால உன்கிட்ட கொடுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. நீ இன்னைக்கு கொடுத்த எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போற. உன்னோட காதலையும் சேர்த்து. நாடகம் நடத்திவிட்டு நடந்து சென்றாள் தேவதை, நானோ மேடையாகி போகிறேன். மின்னலது மின்மினியை தேடி வந்து சுட்டதினால் இருந்தும் இறந்து விட்டேன் என்று நான். கோவிலிடம் கோபம் கொண்டுதான் சாமி ஒன்று வெளியே சென்றதோ. நிஜமா நிஜமா நீ சொல்லி போனது? ரியா பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா? விளையாடலாமே. அம்மா நிலாக்கா எங்க? நிலாவா? அவ உள்ள தூங்கிட்டு இருக்கா. அவ சரியான தூங்கு மூஞ்சி. எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே தான் இருப்பா. நிலாக்கா தூங்குறாங்களா? அப்போ அது என்ன, நீ தூங்கலையா? இல்ல, நான் தூங்க மாட்டேன். நான் பெரிய பையன் ஆயிட்டேன்ல, இந்த மாதிரி மதியத்துல எல்லாம் தூங்க மாட்டேன். நைட்டு மட்டும் தான் தூங்குவேன். ஆனா நிலா இன்னும் சின்ன பிள்ளை. அது இப்படிதான் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கும். சரி, அது அண்ணா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். பாப்பா கூட விளையாண்டா ஆடுமே இல்ல. நீதான் அண்ணா இல்ல. ஆமா, எங்க அம்மா கூட சொன்னாங்க சீதா சித்திக்கு குட்டி பாப்பா வந்திருக்காம்மா. அதனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்களாம். நாளைக்கு தான் தீரனும் வருவான்னு அம்மா சொன்னாங்க. நாளைக்கு குட்டி பாப்பா நம்ம வீட்டுக்கு வந்துரும். அப்ப நம்ம குட்டி பாப்பாவோட ஜாலியா விளையாடலாம். சரி ரதி அண்ணா, குட்டி பாப்பா வந்துட்டா நம்ம விளையாடலாம். சரி. ஆமா, அது என்ன உன் கையில? முட்டாயா? எனக்கு கொஞ்சோண்டு தரியா? இது முட்டாய் இல்ல அது அண்ணா, இது பட்டர் பூச்சி. பட்டர் பூச்சியா? அப்படின்னு என்ன இருக்கும்? யாரியா பாப்பா, பட்டர் பூச்சினா என்னது? அது என்ன பட்டர் பூச்சினா அது இப்படியே ட்வைங்னு பறக்கும். அதுதான் பட்டர் பூச்சி. ட்வைங்னு பறக்குமா? எங்க கூடு எப்படி ட்வைங்னு பறக்குதுன்னு பாப்போம். கொடுக்க மாட்டா. இது பாப்பாவோட பட்டர் பூச்சி. கொஞ்ச நேரம்
கூட எப்படி பறக்குதுன்னு பார்த்துட்டு தரேன். தாட மாட்டா, இது பாப்பறது. டேய் ஆதி, அங்க என்னடா பாப்பாவை அழ வச்சிட்டு இருக்க? ஐயோப்பா, அழலாம் வைக்கலப்பா, சும்மா விளையாண்டுட்டு தான்ப்பா இருக்கேன். சரி சரி, பாப்பாவை அழ வைக்காம ஒழுங்கா விளையாடு. சரிப்பா. சரி, அந்த பட்டர் பூச்சி எனக்கு வேண்டாம். உன்கிட்ட இருந்து வாங்கினா எங்க அப்பா என் மண்டையிலே கொட்டிடுவாரு. அதை நீயே வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் விளையாடலாம். சரி அது அண்ணா. அப்ப கூட பட்டர் பூச்சி கொடுக்க மாட்டேன். இரு, என்கிட்ட பால் இருக்கு, நானும் எடுத்துட்டு வருவேன். உனக்கும் தர மாட்டேனே. வாங்க ஷமீர், நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். தங்கம், ஷமீர் வந்திருக்காரு, 2 டீ போட்டு எடுத்துட்டு வா. இல்லைண்ணா, நான் அன்போட விஷயம் தெரிஞ்சுதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அன்பும் ஷைலஜாவும் விரும்புறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் அப்படி 2 பேரும் உண்மையா லவ் பண்றதா இருந்தா பேசாம சின்ரசன் என்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே என்ன? இல்ல உங்களுக்கே தெரியும்ண்ணே, இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன்னா, ஷைலஜாவுக்கு யாரும் இல்லையே தவிர அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. இனிப்போ நம்ம வீட்டில தான் இருக்கு. அன்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம குடும்பத்திலே இருந்தாலும் நல்லது தானே, அதுக்கு தான் நான் சொன்னேன். ஐயோ, நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல ஷமீர். அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய விஷயமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அன்பு உங்களுக்கு இப்பதான் தெரியும், ஆனா எனக்கு அவனை 15 வயசுல இருந்து தெரியும். அவனுக்கு எல்லாமே விளையாட்டு தான் ஷமீர். எப்பவுமே இப்படிதான், எதுல விளையாடணும் எதுல விளையாடக்கூடாதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. இப்ப அந்த பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்றான், அது எந்த அளவுக்குன்னு கூட தெரியல. இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி அவன் சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப 2 குடும்பம் சேர்ந்து முடிவு பண்ண கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? எல்லாரும் என்கிட்ட அன்பும் அந்த பிள்ளையும் உண்மையா லவ் பண்றாங்க, சேர்த்து வைன்னு நீங்க, அமுதா, அம்மாச்சி எல்லாருமே சொல்லதான் செய்றீங்க. சேர்த்து வைக்காம இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் காதலுக்கு எதிரியெல்லாம் கிடையாது ஷமீர். இப்ப ஐஷு என் மாமா பொண்ணு, நீங்க அவளை லவ் பண்ணீங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களை நான் எதிர்த்து இருந்திருப்பனா? ஏன்னா எனக்கு தெரியும் ஷமீர், நீங்க ஐஷுவை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு. உங்க காதல்ல உண்மை இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த அன்பு பையன் உண்மையா காதலிக்கிறானா என்னன்னு கூட தெரியாது. அவனை நம்பி நான் எப்படி இந்த விஷயத்துல இறங்க முடியும்? இப்ப இந்த சைலஜா பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லுவான். அவனை நம்பி நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. 1 மாசம் கழிச்சு வந்து, இல்ல எனக்கு அந்த பிள்ளைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் சைலஜா பிள்ளைய லவ் பண்ணல, நான் வேற பிள்ளைய லவ் பண்றேன்னு வந்து நிப்பான். அப்ப நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தி 2 குடும்பத்துக்கு இடையில பிரச்சனையாகி இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நம்ம முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது சொல்லுங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியுதுண்ணே. இருந்தாலும் இந்த அளவுக்கு கல்யாணம் எல்லாம் முடிவு பண்ணி இவ்வளவு பிரச்சனையானதுக்கு அப்புறமும் அவன் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லும்போது ஒருவேளை அது விளையாட்டுத்தனமா இருக்குமோன்னு எனக்கு தோணல. அதனாலதான் சொன்னேன். சரி, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லைண்ணே, நீங்களே பார்த்து என்ன எதுன்னு முடிவு பண்ணுங்கண்ணே. கதிர், இந்த பாட்டி. ஷமீர் கொடுங்கம்மா. தம்பி இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. தம்பி, சீதாவை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா தம்பி? இன்னைக்கு முடியாது அத்தை. ஏன்னா இன்னைக்கு தான் பாப்பாக்கு ENT டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு அனுப்ப முடியும். இன்னைக்கு அதை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அத்தை. சரிப்பா. இல்ல அங்க ஆஸ்பத்திரியில எல்லாம் வசதியா தான் இருக்கு, நம்ம ஆஸ்பத்திரி தான். இருந்தாலும் சரி, வீடுன்னா இன்னும் கொஞ்சம் குழந்தைய வசதியா பாத்துக்கலாமே, அதுக்காக தான்ப்பா கேட்டேன். புரியுது அத்தை. இல்ல நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அத்தை. சரிப்பா. அப்புறம் ஷமீர், நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சது மாமாவை பத்தி தான். தேவையில்லாம உங்களையும் ஐஸ்வர்யும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலண்ணே. நானும் ஐஷுக்காக தான் எல்லா விஷயத்திலயும் பொறுமையாவே இருந்தேன். ஆனா அவங்க எதுக்குமே சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அவ மாசமா இருக்கும்போது அவ அம்மா அப்பா கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவங்க வீட்லயே கூட போயிருந்தேன். இதுக்கு மேல நான் என்னென்ன பண்ணணும்? நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் ஷமீர். என்ன கேட்டா நீங்க பண்ணதே ரொம்ப அதிகம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரியலன்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு புரிய வைக்க முடியாது ஷமீர். என் தாய் மாமா தான், இருந்தாலும் அவரை பத்தி நான் நல்லா தெரிஞ்சதுனால சொல்றேன். அவருக்கு இன்னைக்கு இல்ல என்னைக்குமே புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவரோட குணம் அப்படி. நீங்க அவரை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஐஷு மாசமா இருக்கா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளை நீங்க சந்தோஷமா பாத்துக்கணும். நிச்சயமா அவ உங்க கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பா. நீங்க அவளை நல்லா பாத்துக்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது போதும். நீங்க அவங்கள பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. ஆமாப்பா, என் மகன் கதிர் சொல்றதுதான் உண்மை. என் கூட பிறந்த அண்ணன் தான், இருந்தாலும் நானே சொல்றேன், என் அண்ணனோட குணம்லாம் அவ்வளோ சரியில்லைப்பா. அவருக்கு அவர் பிடிச்ச பிடிவாதம் தான். அவரோட கௌரவம் அது இதுன்னு தேவையில்லாத விஷயத்துக்காக தேவையுள்ள விஷயத்தையெல்லாம் விட்டுருவாரு. ஐஸ்வர்யா எங்க வீட்டில் இருந்ததை விட உங்க வீட்டில் நீங்க அவளை நல்லா பாத்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவங்க பிடிவாதத்துக்காக ஏதோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதையெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க. நீங்க ஐஸ்வர்யாவை நல்லா பாத்துக்கங்க, அதுவே போதும். சரி அத்தை, ஐஷுவை நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, நான் அன்பு விஷயத்த கேட்கலான்னு தான் வந்தேன். சரி, அது என்ன எதுன்னு பாத்துக்கங்கண்ணே. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேண்ணே. சரி ஷமீர், போயிட்டு வாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமா வாங்க, பேசலாம். சரிங்கண்ணே, நான் வரேன் அத்தை. நான் போயிட்டு வரேன் அத்தை. சரிப்பா, போயிட்டு வாங்க. அமுதா கிட்ட டீ போட சொன்னா நீங்க டீ போட்டு எடுத்துட்டு வரீங்க. ஏன் அமுதா எங்க?
அது அவ என்னமோ தலைவலிக்குதுன்னு உள்ள ரூம்ல இருக்காப்பா, அதான் நான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். தலைவலியா? என்கிட்ட எதுவும் சொல்லல. தலைவலியே ஒன்னாலையா இருந்தா உன்ட்ட எப்படி சொல்லுவா? என்னம்மா சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு நான் சொல்லாம உனக்கே தெரியும். போய் அவட்ட பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.